Step 1 வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது, which are we really done, and step 2க்கு we are stepping in. and step 2 வந்து எல்லாருக்கும் வணக்கம், நான் ரியா தியாகராஜன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக்லி நான் பண்ணுற என்னோட ஹேர் கேர் அப்படின்னு சொன்னால் செருப்பால் அடிங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஏன்னா எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த வாரத்துல இருந்து நம்ம ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணணும், சூப்பராக பார்த்துக்கணும்னு நினைப்பேன். பட் இதுவரையும் அதை கண்டினியூ பண்ணதே கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஓகே ஃபைன், இதெல்லாம் நம்ம பண்ணியே தீர்றோம் அப்படின்னு பெரிய மோட்டிவேஷன்ல நான் இந்த இறங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் டிலே இல்லாமல் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இந்த ஹேர் கேர் பெருசாக ஒன்றுமே கிடையாது. டடா டடா டடா, வெறும் ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறோம். பட் இந்த ஆயிலில் வந்து ஃபெனுக்ரீக் அண்ட் கரி லீஃப் போட்டு நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இட் வாஸ் லிட்டில் வார்ம், கொஞ்சம் வெதுன்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, அப்படியே எடுத்து ஊச்சி மண்டையில் வச்சு சின்னு அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ நான் வந்து பேசிக்காகவே எந்த மாதிரி பர்சன்னா, அவ்வளோவா ஹேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத பர்சன். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு என்ன ஆகும்னா, ஸ்கூலில் எல்லாருமே வந்து எனக்கு வந்து மண்டை ரொம்ப ப்ராடாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அதை வச்சு பயங்கரமாக கலாய்ப்பாங்க. எனக்கும் அது பெரிய இன்செக்யூர். ஐயோ இன்னும் நம்ம நல்லாவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். நம்ம நல்லாவே இல்லை அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். ஏன் சார் அழுகுறீங்க? அதனால எனக்கு பேசிக்கா எனக்கு ஹேர் பிடிக்காது. இதை நம்ம மாற்றணும்னு நான் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஹேர் பேக் போடுவேன். அதுக்கப்புறமேட்டு வந்து கரெக்டாக வாரம் ஆனால் குளிப்பேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஹேர் கொஞ்சம் கூட டேமேஜே இல்லாமல் நடந்துப்பேன். பட் ஆனாலும் அது பயங்கர டேமேஜாக இருக்கும். அதனால என்ன, ஒரு கட்டத்தில் வந்து போராடி சரி ஓகே இது நல்லா இருக்கும் அப்படின்னு போராடி போ இவ்வளவுதான். நான் எனக்கு முடியலையா, முடியல, இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம் பீரியட்ல இருந்து நான் என் முடியை வந்து பெருசா கேர் பண்ணதே கிடையாதுன்னா சுத்தமா பண்ணது கிடையாது. நான் எதுவுமே போட மாட்டேன். the only thing I'll do is ஷாம்பு போட்டு கண்டிஷனர் போட்டு ஹேர் வாஷ் பண்றது. சிரிப்பா வருது இல்ல? நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஏன் வராது? அதனால என் முடி வந்து ரொம்ப தின்னா இருக்கும். நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல, இந்த அளவுக்கு கூட இருக்காது. மற்றவங்களோட ஒரு சைடு தான் என்னோட 2 சைடு முடியாவே இருக்கும். ரொம்ப யோசிக்காத, யோசிச்சா முடிக்கட்டும். ஆமாடா, ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் முடிக்கட்டும், ரொம்ப கவலைப்பட்டாலும் முடிக்கட்டும். ஸோ இப்போ வந்து ஓகேடா, இன்னைக்குலேருந்து இந்த நாள் உன் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி இன்னைக்குலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று தரமாக பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி பண்ண முடியும்னு, வாட் எவர் த வே ஐ எம் ஃபைண்டிங் தட் வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது ஃபார் மீன் பிஃபோர். ஏன்னா காலேஜ் டைமில் நான் நிறைய DIYs பண்ணுவேன், நிறைய ஹோம் ரெமிடிஸ் பண்ணுவேன். which ever worked for me at that time, I'm trying all these things now so that let's see whether it's giving me some result. தம்பி, உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க, உங்களோட ஹேர் ஃபால் உங்களோட ஹேர் ஃபால் ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இல்லை வந்து நீங்கள் என்கிட்ட ஏதாவது ஒன்று கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். I'll definitely read. நான் ஆக்சுவலாக படிச்சுட்டு தான் இருக்கேன். I really know hair journey is not at all a easy thing for a person like me. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியாத ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா போய் டக்குன்னு ஹேர் கட் பண்ணிட்டு ஹேருக்கு ஏதோ ஒரு கலர் பண்ணிட்டு வந்துருவேன்.
அதுவும் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும்போது தான் நான் இது வந்து நிறைய பண்ணேன். அப்போவுமே நான் வந்து சலூன் போய், பார்லர் போய் ப்ராப்பரா பண்ணது கிடையாது. நானே ஒரு ஹேர் கலர் வாங்கி, நானே அப்ளை பண்ணி, நானே கலர் பண்ணிப்பேன். ஏன்னா, அப்ப பெருசா காசு இருக்காது. இப்பயும் இப்பயும் பெருசா காசு இல்ல. பட் அப்போ ரொம்ப புவர், பாவம் அப்படின்ற மாரி இருந்ததுனால, நான் வந்து அப்போ பெருசா அதெல்லாம் பண்ணது கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அண்ட் என்னோட முடி கொட்டுறது இப்ப கரண்ட்லி எப்படி இருக்குன்னா, இட் இஸ் டூ மச். பிகாஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பொல்யூஷன். நான் வந்து தினமும் வெளியில போறேன், வரேன் அப்படின்றதுனால பொல்யூஷன். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து வாட்டர். சென்னை மக்களே, வெல்கம், தேங்க்யூ. சென்னை வந்து ஹேட் அ வெரி ஹார்ட் வாட்டர். ஸோ அந்த ஹார்ட் வாட்டர் ஜேர்னியும் எனக்கு அவ்வளோ பெருசாக சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. செம்மையாக முடி கொட்டுது. இஃப் யூ குட் சி, எனக்கு லிட்டரலாக இவ்வளோ தாங்க முன்னாடி முடியே இருக்கு. இங்கே பாருங்க, திஸ் இஸ் மை ஹேர். Scalp right now. இதுதான் இருக்கு. இதை வச்சிருக்கும் போதே நான் வந்து என்ன இவ்வளோ அழகா ப்ரொஜெக்ட் பண்றேன்னா, ரீசன் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பெட்டரா நம்மள ப்ரெசென்ட் பண்ண முடியும். யூ டோன்ட் ஆல்வேஸ் சிட் அண்ட் க்ரை. ஏன்னா நான் இது பண்ணுவேன். எப்பவுமே நான் வந்து உட்காந்துட்டு, ஐயோ எனக்கு இது நல்லாவே இல்லை, எனக்கு மூக்கு நல்லாவே இல்லை, எனக்கு கண்ணு நல்லாவே இல்லை, எனக்கு ஹேர் நல்லாவே இல்லை. இதெல்லாம் ஏன்னு இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை விடுங்க. ஏன் ஆப்கானிஸ்தான் அப்பாவி மக்கள் சாவறாங்க? எதுக்காக சனி இந்த ஃபீல்டுக்கு வந்துச்சு? என்னைக்காவது யாரும் யோசிச்சிருக்கீங்களா? அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டிஸை வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். பட் ஸ்டில் நான் வந்து அது எனக்குள்ளார ஒரு ஓரத்துல இருக்கும். பட் ஆனா நான் வெளியில காமிச்சிக்க மாட்டேன். இஃப் யூ ஆல்சோ இதை பார்க்குற யாரா ஒருத்தவங்க, ஐயோ எனக்கும் வந்து ஹேர் நல்லாவே இல்லை, எனக்கு ஹேர் இவ்வளோ தின்னா இருக்குன்னா, உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹேரை ஸ்டைல் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ எனக்கு முடி இவ்வளோ இருக்கா, திஸ் இஸ் பிகாஸ் இப்போ எனக்கு ஹேர் டென்சிட்டி கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் இவ்வளோ லென்த் விட்டுருக்கேன். இப்போ ஹேர் டென்சிட்டி எனக்கு ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா, நான் வந்து இதுலேயே அப்படியே பாதி கட் பண்ணிடுவேன். ஸோ தட் ஹேர் வந்து கொஞ்சம் வால்யூமாக தெரியும். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும்போது ஹேர் கொஞ்சம் வால்யூமாக தெரியுன்றதை நான் நம்புகிறேன். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸு, இதை நான் படிச்சிருக்கேனா இல்லையான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை வச்சு தான் நான் பேசுகிறேன். அந்த பக்கம் பாதாள கிணறு. ஹேர் வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஸ்கேல்போட இது பாருங்க எனக்கு இவ்வளோ இருக்கும். இது நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக வெட்டிடுவேன். ஸோ ஷார்ட்டாக வெட்டும் போது இந்த இடத்துல ஹேர் வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். ஸோ தட் இந்த இடத்துல கொஞ்சம் வால்யூம் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்த நான் மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து ஒரு பேச்சஸ் வச்சுருக்கேன். If you people really need, let me know in the comment section. அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் பேசலாம். பட் அந்த பேச்சஸ் வச்சா இந்த என்டையர் ஏரியாவே கவர் ஆகிடும். ஸோ தட் you don't have to worry about it. And I'm really telling, அந்த பேச்சஸ் வைக்கும் போதுலாம் I felt super confident. ஓகே நம்ம பார்க்கவே நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ இஃப் யூ ஆல்சோ நீட் இட், let me know. ஸோ அவ்வளோதான், ஆயில் அப்ளை பண்ணியாச்சா. செகண்ட் ஸ்டெப், டடா டடா டடா. இது வந்து ஸ்கேல்ப் மசாஜர். இது நான் எங்கே வாங்கினேன்னா, ஒரு லோக்கல் கடையில் நான் வாங்கினேன். இது வந்து என் நாய்க்கெல்லாம் பூனைக்கெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். இப்போ தான் நான் சுட சுட வாங்கிட்டு வரேன். இப்போ தான் நான் இதையும் ட்ரை பண்ண போகிறேன். ஸ்கேல்ப் மசாஜர்னால் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, நார்மலாக இந்த மினிசோவில் ஹேர் ஒரு சின்ன ஹேர் சீப் ஒன்று இருக்கும். அந்த சீப் வச்சு நானே கையில் இப்படி பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ தட் இட் வில் கிவ் அ குட் பிளட் சர்க்குலேஷன் டு மை ஹெட்டுன்னு. ஆனால் இப்போ இது வாங்கியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு லெட் மீ ஷோ யூ. லாங் ப்ரெஸ் பண்ணோம். இது வந்து எப்படி இருக்கும்னா, அவ்வளோ நல்லா இருக்கு. இது வந்து எப்படி இருக்கும்னா, ஆஹா ஆஹா ஆஹா. 1 செகண்ட். இது வந்து ஆக்சுவலாக 1 செகண்ட் சாரி. இது வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா, ஒரு நம்ம தலையில் எண்ணெய் வச்சுட்டு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து இப்படி இப்படி பிடிச்சிடுவாங்கள்ல, சம்திங் லைக் இப்படி 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 இப்படி. இது லிட்ரலாக ஒரு கை வச்சு இப்படி 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 பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அண்ட் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நான் இது ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஐ லெட் யூ நோ அபவுட் திஸ் ப்ராடக்ட்.
திஸ் இஸ் மை ஹேர்லைன். கேவலமாக இருக்கல, பட் இட்ஸ் ஓகே. அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு, என்ன பண்ண முடியும். ஆஹா, அப்படியே இந்த சொர்க்கத்தையே கண்ணு முன்னாடி வந்து காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ குட், வெரி 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 குட். ஸோ கிவ் மீ a second, I'll complete this and come back to you. Bye bye. 2000 years later. ஸோ ஃபார் பெட்டர் அப்சார்ப்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என் ஹேரை 2 செஷனாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு செஷன்லேயும் தனித்தனியாக இது வைக்கும்போது ஹேரோட வால்யூம் குறையும். ஸோ தட் இட் வில் ஈஸிலி கெட் யுவர் ஸ்கேல்ப். ஈஸியாக ஸ்கேல்ப்புக்கு போயிடும். ஹேர் திக்காக இருக்கவங்களுக்கு I won't recommend this product very honestly, because hair thick-ஆ இருந்தால் it can't able to reach your scalp. பட் ஹேர் தின்னாக இருக்க யாராவது ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்கன்னா I'll definitely recommend this. இது சூப்பராக இருக்குது. It can easily grab your scalp and it was doing this. சூப்பராக இருக்கு. இதோட வைப்ரேஷன்லேயே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு மசாஜ் கொடுக்குதுன்னு. ரொம்ப நல்லா இருக்குங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம போய் அதை போய் எடுத்து யோசிச்சுக்கிட்டு 800 is a huge amount, பட் நான் சொல்கிறேன் இது வந்து 800 rupeesக்கு இதோட வேலை வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் நான் மென்ஷன் பண்ண வந்தேன். ஸோ ஆஃப்டர் செவரல் டைம் ஆஃப் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோனா டேக் த சேம் ஸ்கேல்பர். இதில் வந்து ஆயில் இருக்குது. நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன், பட் ஆயில் இருக்குது. ஸோ இந்த ஆயில் வச்சு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஆயில் வேணும். ஐ எம் கோயிங் டு மசாஜ் திஸ் பார்ட் ஸோ தட் எனக்கு வந்து முழுசாக சூப்பராக ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஆஹா, என்ன இது? I really want you to try this, guys. Please try and let me know. இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 மோடு வேறு இருக்குது. ஆஹா, I would also like to say one thing. நான் டாக்டர் கிடையாது. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிற எந்த விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும்னு கண்டிப்பாக என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இது நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறையா இருக்குது, அந்த டைமில் நான் இது பண்ணால் என் ஹேர் வந்து அப்படியே சூப்பராக வளருமான்னு கேட்டிங்கன்னா நோ. உங்களுக்கு ஹேர் ஃபால் நிறையா இருந்ததுன்னா ப்ளீஸ் கோ விசிட் டாக்டர். ஏன்னா அவங்களால மட்டும்தான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஒரு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். பட் ஐ திங்க் ஒரு ஆயில் வச்சு ஹேர் வாஷ் பண்ணுறதுனால யூ டோன்ட் கெட் தட் பர்ஃபெக்ட் ரிசல்ட். ஒரு கண்ணாடியில் பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் வர அளவுக்கு இது பெரிய ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்காது. பட் ஐம் டேம் ஷூர் இது நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது தட் வில் ரெடியூஸ் அ ஹேர் ஃபால், பிகாஸ் ஐ ஹவ் டன் இட் வென் ஐ வர் இன் காலேஜ். பட் நவ் ஹேர் வாஷ் பண்ணிட்டு காமிக்க முடிஞ்சா ஐ ஷோ தட் பிக்சர்ஸ் ஆல்சோ. பட் அதில் உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. You people also try and let me know how this work. And also அந்த டிவைஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டிவைஸ் வந்து ஒரு நார்மல் மார்க்கெட்டில் நான் பார்த்தேன். இஃப் ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட் ஆன்லைன், அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இஃப் இன்கேஸ் எனக்கு அது ஆன்லைனில் கிடைக்கலனா, இஃப் ஐ குட் ஃபைண்ட் த ஷாப், நான் அவங்க ஷாப்பை லிங்க் பண்ணி அவங்கள வந்து அவங்கக்கிட்ட ஆன்லைன் டெலிவரி இருக்கான்னு கேட்டு அவங்களோட நம்பரும் நான் இங்கே போடுறேன். ஸோ தட் யூ குட் ஈஸிலி get them and get this product. வணக்கம், ஸ்ரீ மார்வதி ஆதிவாசி ஹர்பல். இவ்வளோதான். இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் மார்க்கெட்டிங். சத்தியமாக என் சொந்த காசு போட்டு நான் போய் வாங்கிட்டு வந்து இது நான் பண்ணுற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நடக்கிற எல்லா ஜேர்னிலையும் நீங்கள் இருப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன். நான் என்னெல்லாம் ட்ரை பண்ண போகிறேன், ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என் லைஃப்பில் எந்த ஜேர்னியாக இருந்தாலும் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேனோ, ஐ விஷ் ஐ குட் சிட் அண்ட் டாக் டு யூ பீப்புள். அண்ட் நான் உங்களையும் அப்படியே என் கூடயே சேர்த்து என் லைஃப்பில் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வரல. என்ன வேணா பண்ணுங்கடா, நான் ஜாலியாக இருக்கேன்டா, என்ன வேணா பண்ணுங்கடா. அண்ட் yeah, that's all for the video. Thank you. ரொம்ப நன்றி. ஒன்னு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்ட